வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறது நார்மலாக இந்த சத்துருக்கள், எதிரிகள், கேஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்து கொண்டு உங்களுடைய வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஆறுதலான செய்தி அப்படின்னு பார்த்தாங்கன்னா 8ல் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் அவர் உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஏதாவது ஒரு முயற்சியிலே உங்களுக்கு லாபத்தை கொடுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கும்போது தான் இந்த வாரத்திலே பூச நட்சத்திரமும் செவ்வாயும் இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த பூச நட்சத்திர தொடர்பு அப்படின்னு கிடைக்கிறது திங்கட்கிழமை அன்னைக்கு. அப்போது உங்களுக்கு இந்த மங்கள யோகத்தை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு க்ரீன் சிக்னல் வர ஆரம்பிச்சிடுச்சு. திங்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ப்ரெசன்டபுள் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வாரத்தின் ப்ளசன்ட் பாயிண்ட் கிடச்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் வரப்போகுது. இந்த வாரத்தினுடைய எண்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியின் எல்லையில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் சந்தோஷமாக எஃபெக்ட்லாம் இருக்கும், பட் அந்த நேரத்தில் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கிளேசங்கள்லாம் இருக்கும். அப்படியே அமைதிப்படுத்தி கொண்டீர்களாலும் சரியாக போயிடும். எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அந்த விட்டு கொடுத்தலின் பேர்களை நீங்கள் வாழ்க்கையை நடத்திடலாம். அதுவும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்போது சனி அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 2க்கும் 3க்கும் முறையோனா வாக்குஸ்தானம், தனஸ்தானம், முயற்சி ஸ்தானம் உள்ளவன் 4லே போய் வீடு, மனை, வாகனம் இதிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதை அப்பப்போ அட்டன் பண்ணால் போதுமே. கொஞ்சம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் அட்டன் பண்ணுறது இல்லைங்களா, அது மாதிரி அட்டன் பண்ணிவிடுங்க. அது பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஐயோ எனக்கு எல்லாம் வந்துருச்சேன்னு ப்ரெஷர் கொடுத்துக்காம கொஞ்சம் கூலாக இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், புதன் உட்கார்ந்துருக்கார், ராகு உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது இந்த மீன ராசிக்குள்ளார் இவங்கெல்லாம் கிளஸ்டராக அமர்ந்து இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நல்ல தன்மையுடன் தான் அமர்ந்திருக்கிறார்கள். அதிலும் புதன் வக்கர முடிவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்த ப்ரெஷர் எல்லாம் குறைச்சிக்கிறது மட்டும்தான் வேணும். ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் காலையில் எழுந்துக்கிடுங்க, சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறதுக்கு பற்றி யோசிங்க. நம்ம சாப்பிட சாப்பாடு கொஞ்சம் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது ரீசன் பிகாஸ் ஆஃப் டைஜஷன் இஷ்யூ அப்படிங்கிறது தெரியறதுனால கொஞ்சம் அப்படி நடந்து அதுக்கப்புறமா அந்த டைஜஷன் ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறத வச்சுக்கிடுங்க. நிறைய நீர் குடிங்க. தண்ணீர் குடிக்காதது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்குது உங்கள் பாடியில். அதனால் தண்ணீர் குடிக்கிறது அவசியமாகிறது. சந்திரனுடைய சேர்க்கை உங்களுடைய 8லேருந்து ஆரம்பிக்கிறதுனால சந்திரனுடைய அந்த தாக்கம் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னால நீர்மோர், பானகம் இதெல்லாம் நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டாக எடுத்துக்கணும். இளநீர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் கட்டாயமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக்கொண்டீங்கன்னா பாடியோடைய ஸ்டாமினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் 3, 7 அப்படிங்கிறது அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. அதனால் அந்த அதிர்ஷ்ட எண்ணை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் பைரவர் வழிபாடில் குங்குமம் பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி விடும். நீங்கள் கடன் அடைக்காமல் சில கடன்லாம் இருக்குது இல்லையா, அது அடைந்து விடும். உங்களுக்கு சில கடன் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொடுக்காம டாச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களே வாலண்டியராக கடன் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பைரவ வழிபாடு குங்குமம் பூ வைத்து பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டீர்களால் இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக ஆகிவிடும். வாழ்க வளத்துடன்.